மோலுவும் ரொம்ப நல்ல நண்பர்கள். கோலு கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவன், ஆனா மோலு ரொம்ப தைரியசாலி. ஒரு நாள் தங்களோட கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற கண்காட்சிக்கு 2 பேரும் போறதா முடிவு பண்ணாங்க. மோலோ, அந்த கிராமத்தை அடையறதுக்கு காட்ட கடந்தாக்கணும்ல, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு மோலுவ கேட்டான். ஏய் கோலு, பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் என்னோட நண்பர்கள் தான். தைரியமா என் கூட வா. மோலு சொன்னது சிரிப்பா இல்ல? சீக்கிரமே அவங்க காட்ட அடைஞ்சாங்க. மோலு கூடவே வந்தாலும் அவனுக்கு அந்த காட்டுல ரொம்ப பயமா இருந்துச்சு. காட்டோட இருண்ட பகுதியும் அந்த சத்தமா அவனை பயமுறுத்துச்சு. மோலு பாட்டு பாடி ஏதேதோ பேசி அவனை உற்சாகப்படுத்திக்கிட்டே போனான். அப்ப கொஞ்ச நேரத்துல பயங்கரமான கர்ஜன சத்தம் பின்னாடி கேட்டுச்சு. அப்ப தைரியமான மோலு கூட பயந்து நடுங்கினான். என்ன சத்தம் அது அப்படின்னு கோலு கேட்டான். கரடி அப்படின்னு மோலு பதில் சொன்னான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஒரு மரத்தை கூர்ந்து கவனிச்சா. உடனடியா அவங்க மரத்தை நோக்கி ஓடினா. அந்த மரத்தை பிடிச்சு அப்படியே மேல ஏற ஆரம்பிச்சா. அப்ப கோலுக்கு என்ன செய்யறதுன்னு புரியலையா. அப்பதான் அவனுக்கு ஒரு யோசனை வர ஆரம்பிச்சது. தரையில படுத்து தான் மூச்சு இழுத்து பிடிச்சுக்கிட்டான். அப்ப அங்க வந்த கரடி அவன் பக்கத்துல வந்து அவனை முகர்ந்து பார்த்துச்சு. அவன் இறந்து போயிட்டதா நினைச்சது. கரடி தன் நடைய கட்ட ஆரம்பிச்சது. அப்புறம் மோலு மெதுவா மரத்தை விட்டு இறங்கி கோலு கிட்ட போனான். காதுல அந்த கரடி ஏதோ கிசு கிசுன்னு ரகசியம் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? அதுவா, என்ன எச்சரிக்கை பண்ணுச்சு, சுயநலம் பிடிச்ச நண்பர்கள் கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணுமா அப்படின்னு கோலு சொன்னதை கேட்டு மோலு அவமானப்பட்டான். அதுக்கப்புறமும் கோலு சொன்னா, ஆனா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த ஒரு தடவை மட்டும் நான் உன்னை மன்னிக்கிறேன். ஆனா இதே தவிர நீ எப்பவும் தொடர்ந்து செய்யக்கூடாது. 2 நண்பர்களும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. தவறு செய்யறது மனித இயல்பு, ஆனா மன்னிக்கிறது தெய்வ குணம்.